அனைவருக்கும் வணக்கம். கரூர் துயர சம்பவத்தில் உயிரிழந்த 41 குடும்பங்களுக்கும் விஜய் அவர்கள் தரப்பிலிருந்து 20 லட்சம் ரூபா ஒவ்வொரு குடும்பத்துக்கும் வழங்கியிருந்த நிலையில் அந்த 41 குடும்பத்தில் ஒரு குடும்பம் இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த 20 லட்ச ரூபா காசை விஜய்க்கு அப்படியே திருப்பி அனுப்பி விட்டுட்டாங்க. அந்த பாதிக்கப்பட்ட குடும்பம் வந்துட்டு இப்போ மகாபலிபுரத்துக்கு வர்றதுக்கு எங்களுக்கு விருப்பம் இல்லை, அவர் வேணா வரட்டும், நாங்கள் அங்கே போகிறதுக்கு எங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படின்ற மாதிரி சொன்னதுனால என்ன பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். இவங்களுடைய ரிலேட்டிவ் அப்படின்ற பேரில் இவங்களுக்கே தெரியாமல், யாருக்கு பாதிக்கப்பட்ட அந்த குடும்பத்தினருக்கே தெரியாமல் யாரையோ கூட்டிகிட்டு போய் கணக்கு காட்டியிருக்காங்க. அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தை சேர்ந்த அந்த பெண் வந்து பேசுகிறத பார்ப்போம். அந்த பெண்ணுடைய கணவர் தான் இறந்துருக்காங்க. அவங்க பேசுகிறத ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம் வாங்க. என்னோட கணவர் வந்து பேர் ரமேஷ். அவர் வந்து போன மாதம் வந்து கூட்ட நெரிசலில் விஜய் மீட்டிங்க்கு போய் இறந்துட்டாருங்க சார். அவர் இறந்துட்டார். அவர் இறந்ததுக்காக ஆறுதல் தெரிவிக்க சொல்லியிருந்தாங்க. ஆனால் அது ஆறுதல் தெரிவித்து பணம் எங்களுக்கு வந்து கொடுக்குறேன்னு தான் சொல்லலை. அவர் வந்து டைரெக்டாக வந்து ஆறுதல் தெரிவிக்கிறேன்னு தாங்க சார் சொல்லியிருந்தாரு. நாங்கள் வந்து ஆறுதலை தான் சார் பெருசாக எதிர்பார்த்தோம். எங்களுக்கு வந்து பணம் பெருசு கிடையாது. நாங்கள் இந்த மாதிரி கூட்டத்துக்கு இன்றைக்கி போகலை. அவங்க கூப்பிட்டுருந்தாங்க, நாங்கள் போகலை. ஆனால் எங்களுக்கே தெரியாமல் எங்கள் பேரை 3 பேர் மிஸ்யூஸ் பண்ணி போயிருக்காங்க. எங்களோட ரிலேட்டிவ்னு சொல்லி அவங்க போயிருக்காங்க. யாருன்னு தெரியல எங்களுக்கு. அவங்களுக்கும் ஆக்சுவலாக நாங்கள் யாரையுமே அனுப்பல. ஆனால் எங்களோட பேரை அவங்க வந்து தவறாக உபயோகப்படுத்தியிருக்காங்க 3 பேர். நாங்கள் வந்து ஆறுதலை தான் பெருசு எடுத்தோம். நாங்கள் ரொம்ப மன உளைச்சல் காலாக்கி இருக்காங்க சார் இன்னைக்கு என்ன. அதனால நான் வந்து ஆறுதல் தான் எனக்கு பெருசாக எதிர்பார்க்கறேன் சார். நான் பணத்தை வந்து எதிர்பார்க்கல. பணத்தினால வந்து என் உயிரை, எங்கள் கணவனோட உயிரை வந்து யாராவது திருப்பி கொடுக்க முடியாது. சார் இந்த மாதிரி தகவல் எனக்கு வந்துச்சு. என் பேரை மிஸ்யூஸ் பண்ணி போயிருக்காங்க. தகவல் தெரிஞ்சோடனே நான் போய் பணத்தை ரிட்டர்ன் பண்ணிட்டு வந்துட்டேன். பேங்க்ல 20 லட்சம் பணம் போட்டிருந்தாங்க. ஆனால் வந்து அவர் நேரில் வந்து எங்களுக்கு ஆறுதல் தெரிவித்து போடுறதான் முதல்ல சொல்லியிருந்தாங்க. அதனால நாங்கள் அதை பெருசாக எடுத்துக்கல. ஆனால் 20 லட்சம் பணம் போட்டப்ப சொல்லவும் இல்லை, அவங்க போட்டுட்டாங்க. இன்னைக்கு அவர் நேரில் வருவாருன்னு எதிர்பார்த்தா அவர் வரல. எங்களை சொல்லியிருந்தாங்க நாங்கள் வந்து நேரில் வரணும், நாங்களாம் போக விருப்பம் இல்லை. எந்த கூட்டத்துக்கு போய் தான் என் கணவர் இறந்துட்டாரு சார். மறுபடியும் எந்த கூட்டத்துக்கும் நாங்கள் போகல. எனக்கு வந்து 20 லட்ச ரூபா பணம் வேண்டாம்னு சொல்லி திருப்பி அனுப்பிட்டேங்க சார். நான் எப்படி அனுப்பிங்க? பேங்க் மூலியமா ஆர்டிஜிஎஸ் பண்ணி நான் லெட்டர் இன்ஃபார்ம் பண்ணி கொடுத்து என் விருப்பம் எல்லாம் போட்டிருக்காங்கன்னு சொல்லி நான் திரும்பி மேனேஜருக்கு லெட்டர் கொடுத்து ரிட்டர்ன் பண்ணிட்டேங்க சார். இப்போ நீ போய் சந்தித்து நீங்க என்ன கருதுறீங்க? இப்போ இத்தனை நாள் ஆச்சு. யார் கூட்டிட்டு போனது யாருன்னு தெரியாது. கட்சியில இருந்து வந்திருக்கோம்னு சொல்லி அங்க வந்து கூப்பிட்டாங்க. நாங்க வரலன்னு சொல்லிட்டாங்க சார். வேற யாரோ எங்களோட பேரை மிஸ்யூஸ் பண்ணி யாரோ போயிருக்காங்க. எவ்வளோ மட்டமானவனுங்கள்ல இந்த தாவைக்காரனுங்க. சே, இப்போ இந்த பெண் வந்து எங்களுக்கு போக விருப்பம் இல்லை, அதனால் வேற யாரையோ கூட்டிகிட்டு போய் கணக்கு காட்டியிருக்காங்க அப்படின்லாம் இவங்க சொன்ன உடனே இந்த அணில்கள்லாம் இவங்கள போட்டு அப்யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்க. எவ்வளோ மோசமான பிறவிகளாக இருக்கானுங்க இவனுங்க அப்படின்றத பார்த்துக்கோங்களேன். இந்த சகோதரியை பார்த்து அணில்கள் இப்போ என்ன சொல்கிறானுங்கன்னு பார்த்தீங்கன்னா, திமுக உனக்கு 30 லட்ச ரூபா கொடுத்துருக்கோம், 20 லட்ச ரூபாயை திருப்பி அனுப்புனேன் அப்படின்னா உனக்கு 30 லட்ச ரூபா தருவேன்னு சொல்லியிருப்பாங்க. அதனால எக்ஸ்ட்ரா 10 லட்சம் லாபம் தானே, அதனால நீ வந்துட்டு இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்க, காசுக்கு ஆசைப்பட்டு இந்த மாதிரி பேசுகிற அப்படின்னு சொல்லி இந்த சகோதரியை வந்து கொச்சப்படுத்திக்கிட்டு இருக்கானுங்க. இவ்வளோதான் இவனுங்க. அப்போது இவனுக்கு என்ன சொல்ல வரானுங்க பாருங்கள். இவங்கெல்லாம் வந்து காசு கொடுத்தா யாருக்கு வேணால் பேசுவாங்க, என்ன வேணால் பேசுவாங்க அப்படின்ற மாதிரி இவனுங்களே அவங்கள வந்து கொச்சப்படுத்தி கேவலப்படுத்துகிறானுங்க. அப்போ காசுக்காக பேசுவாங்க அப்படின்னா இவனுங்க சொல்கிற அந்த கணக்கு இருக்குல்ல, இப்போ 30 லட்ச ரூபா சொல்கிறாங்க அப்படின்னா இன்னும் ஒரு 10 லட்ச ரூபா எக்ஸ்ட்ரா கொடுத்து நாங்கள் 40 லட்ச ரூபாயா தரோம், இப்போ எங்களுக்காக பேசுங்க அப்படின்னு சொன்னால் அவங்க மறுபடியும் வந்து உங்களுக்காக பேசுவாங்களா? எல்லாரும் என்ன காசுக்காகவே பேசிக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லி உனக்கு நினச்சிக்கிட்டு இருக்கானுங்களா? சுயமரியாதைன்னு ஒன்று யாருக்குமே இருக்காதா? ஏன்னா உள்ளார வந்து சொரணன்னு ஒன்று வேண்டாமா? நம்ம வீட்டில் இளவு விழுந்திருக்கு, எவன் காரணமானவனோ அவனே வந்துட்டு நான் ஆறுதல் சொல்லணும், என்னைய பார்க்க வாங்கன்னு சொன்னால் இதில் வந்து எல்லாருமே காசு பார்த்துக்கிட்டு இருப்பாங்களா? இவனுங்களுக்காக பேசுகிற வரைக்கும் இவனுங்களுக்கு வந்து பாருங்கள் நன்றியோடு இருக்காங்க, பாருங்கள் நம்ம அண்ணனை இன்னும் விட்டு கொடுக்காம பேசுகிறாங்க அப்படின்லாம் சொல்லுவானுங்க. ஆனால் எப்போ அவங்க சுயமாக சிந்திச்சு அவங்க ஒரு நிலைப்பாடு எடுத்து இது சரியில்லை, இது பண்ணக்கூடாது, இது தவறு அப்படின்னு சொல்லி அவங்க விலகி போகிறாங்கன்னு சொன்னால் அவங்கள பிடிச்சி வச்சு அப்யூஸ் பண்ணுறது. இவனுங்க பாருங்களேன், இவங்க அண்ணனை பார்க்க போய் தான் அந்த குடும்பத்தை சேர்ந்த ஒருத்தர் இறந்துருக்காங்க. இவங்களுமே விஜய் ரசிகராக தான் இருந்திருப்பாங்க. இதெல்லாம் வந்து அவனுங்களுக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். இப்போ இவங்க அண்ணனை பார்க்க வந்து இறந்து போயிருக்காங்கன்ற இடத்துல கூட அவங்க காசு வாங்கிட்டு பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி பேசுகிறானுங்க இவனுங்க அப்படின்னா, அவங்கள அப்யூஸ் பண்ணுறானுங்க அப்படின்னா, விஜயே வந்து ஏதாவது சொன்னால் இது இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க, இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க, இது சரியில்லை அது சரியில்லைன்னு விஜயை வந்து சொன்னாலும் விஜயவே வந்து பார்த்து பேசுவானுங்க போல இருக்குது. நீ திமுக கிட்ட காசு வாங்கிட்டேன்னு சொல்லி விஜயை பார்த்து கேட்பானுங்க போல இருக்குது. அந்த அளவுக்கு கிறுக்குத்தனமான தற்குறிகளாக இருக்கானுங்க. இதில் எனக்கு என்ன புரியலை அப்படின்னா, இப்போ விஜயை பார்க்க போய் இவ்வளோ பேர் இறந்துருக்காங்க. இப்போ இந்த பெண்மணியுடைய கணவரும் வந்து விஜயை பார்க்க போன இடத்துல தான் இறந்துருக்காங்க. இதில் திமுக எதுக்கு காசு கொடுக்கணும்?
திமுக காசு கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? இல்லை அவ்வளோ பெரிய காம்படிட்டரா விஜய்? காசெல்லாம் அப்படியே இறக்கி ஒரு 30 லட்சம் இறக்குவோம், ஒரு 40 லட்சம் இறக்குவோம், இந்த குடும்பத்துக்கு இவ்வளோ காசு கொடுத்து இது வந்து விஜய்க்கு எதிராக ஒருத்தவங்களை பேச வைப்போம் அப்படின்லாம் நடத்துகிற அளவுக்கு விஜய் அவ்வளோ ஒருத்தான ஆளா? சரி, அப்படி பார்த்தா எல்லாருக்குமே காசு கொடுக்கலாமே. முதல்ல இது வந்து ஒரு கேடுகட்டத்தனமாக இருக்குது. தாவேக்கான்ற கட்சி விஜய்ன்ற நபர் வந்து இவங்களுக்கெல்லாம் காசு கொடுக்குறாரு அப்படின்னு சொன்னால் அதில் ஒரு வேலிடான பாயிண்ட் இருக்குது. திமுக எதுக்கு கொடுக்கணும்? திமுகவுடைய கூட்டத்துக்கு வந்து இந்த மாதிரி ஏதாவது ஆச்சா, ஏதாவது அசம்பாவிதம் ஆச்சா, திமுக ஏன் கொடுக்கணும்? தமிழ்நாடு அரசு சார்பாக கொடுத்தாச்சு, திமுக எதுக்காக கொடுக்கணும்? இவனுங்க நினச்சிட்டு இருக்காங்க எல்லாருமே காசு வாங்கிட்டு பேசுகிறாங்க, இவனுங்களுக்கு எதிராக பேசிட்டாவே எல்லாருமே காசு வாங்கிட்டு பேசுகிறாங்க, யாருமே வந்து தன்னெழுச்சியா அவங்களுடைய கருத்து அவங்க யாருமே சொல்லலை, அவங்களுடைய கருத்து வேறு மாதிரி இருக்கும், ஆனால் திமுக காசு கொடுக்கறதுனால மட்டும்தான் அவங்களுடைய கருத்தையே மாற்றி பேசுகிறாங்க, இல்லைன்னா அவங்களெலாம் அண்ணனுக்கு ஆதரவு தெரிவிச்சிருப்பாங்க தெரியுமா, எல்லாருமே அண்ணனுக்கு எதிராக பேசுகிறவங்க எல்லாருமே காசு வாங்கிட்டு தான் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி இவனுங்க நினச்சிட்டு இருக்கானுங்க தற்குறிகள். இவனுங்க எவ்வளோ தில்லாலங்கடி வேலைகளை பார்த்துட்டு அதை அப்படியே திமுக மேலே பழிய போட்டு இந்த பெண்ணை வந்து அப்யூஸ் பண்ணிகிட்டு இருக்கானுங்க. பாருங்கள் எவ்வளோ சில்லறத்தனமான நபர்களுங்க. இவனுங்க வந்து ஃப்ராடுத்தனம் பண்ணி அந்த குடும்பத்துக்கு பதிலாக இன்னொரு குடும்பத்தை இழுத்துட்டு போயிருக்கானுங்க. கணக்கு காட்டியிருக்கானுங்க விஜய்கிட்ட போய் இவங்க குடும்பத்தில் தான் இவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க யாரோ அப்படின்ட்டு. எவ்வளோ கேவலமான கீழ்த்தரமான வேலைகளை இவனுங்க பார்த்துக்கிட்டு எந்த அளவுக்கு மோசமாக செயல்படுறானுங்க பாருங்கள். இவனுங்க வந்து இருக்கிறதுலே ரொம்ப டேஞ்சரஸான ஒரு கும்பல்னா இந்த தாவேக்கா தாங்க. உண்மையாகவே சொல்கிறேன், இவனுங்கெல்லாம் வந்து இப்போவே இந்த அளவுக்கு தில்லாலங்கடி வேலை பார்க்குறானுங்களே, கையில் அதிகாரம்லாம் கிடச்சதுன்னா என்னெல்லாம் பண்ணுவானுங்க? அவங்க கணவனை இழந்து போய் இருந்துட்டு இருக்காங்க, அவங்க காசு வாங்கிட்டுலாம் பேசுவாங்க, இப்படி காசு எக்ஸ்ட்ரா 10 லட்ச ரூபா கிடைக்கிது அதனால் அவங்க வந்து இப்படி பேசுகிறாங்க அப்படி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதிலேருந்து இவனுங்க வந்து இந்த காசு இதெல்லாம் வந்து பேசிக்கிட்டு இருக்கானுங்க. சரி, அப்போ இவனுங்களே ஒத்துக்கிறானுங்க ஒரு வகையில். இவனுங்களுக்கு தெரியும் விஜயை பார்க்க வந்து தான் அந்த குடும்பத்தில் ஒரு இழப்பு அப்படின்னு. அப்போ விஜய் ரசிகர்கள் தாவேக்காரங்கெல்லாம் வந்து காசு கொடுத்தா என்ன வேணால் பேசுவாங்க அப்படின்னு சொல்லி இவனுங்களே ஒத்துக்கிறானுங்களா? அந்த பெண்மணி அப்படி பேசியிருக்க மாட்டாங்க. ஆனால் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, அணில்களை வந்து நான் சொல்கிறேன், அவனுங்க அப்படி சொல்கிறானுங்க இல்லையா, அவனுங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் தானே, விஜயை பார்க்க வந்து தான் அந்த வீட்டில் உள்ளவங்க இறந்துருக்காங்க அப்படின்றது. அப்போ அவங்களே போய் அப்யூஸ் பண்ணுறானுங்க அப்படின்னா இவனுங்களே ஒத்துக்கிறானுங்களா காசு கொடுத்தா நாங்கள் எப்படி வேணால் மாறுவோம் அப்படின்ட்டு? அப்புறமா பார்த்தீங்கன்னா விஜய் வந்து அந்த மக்களுடைய காலையெல்லாம் விழுந்தார் அப்படின்லாம் வந்து செய்தி பரப்பிக்கிட்டு இருக்கானுங்க. ஒருவேளை அது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் நான் என்ன கேட்குறேன்னா, விஜய் தான் எந்த தப்பும் செய்யலைல்ல, அப்புறம் ஏன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கணும்? அப்போ இவனுங்க ஒத்துக்கிறானுங்க விஜய் மேலே தப்பு இருக்குது அப்படின்னு, விஜயை ஒத்துக்கிறாரு, அப்புறம் எதுக்கடா கடந்து முட்டிக்கிட்டு இருக்கீங்க? விஜய் மேலே எந்த தவறும் கிடையாது, விஜய் எந்த தவறும் செய்யலை, அவரு பாருங்கள் அவர் தவறே செய்யலைனாலும் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்குறாரு அப்படின்றானுங்க. தவறு செய்யலைன்னா எதுக்காக காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கணும்? அப்போ விஜய்க்கும் சுயமரியாதைன்னு ஒன்று கிடையாதா? அப்போது நீங்கள் சொல்கிறது எதுவுமே உண்மை கிடையாது. இவனுங்க பரப்பக்கூடிய இந்த கான்ஸ்பிரசி தியரிஸ் எதுவுமே கோர்ட்டில் போகிறப்போ கோர்ட்டில் வச்சு இந்த கான்ஸ்பிரசி தியரிஸ்லாம் வந்து பேச மாட்டேங்கிறானுங்க. ஆனால் வெளியில் வந்து மீடியா கிட்ட பேசுகிறானுங்க. அதுமாரி மக்கள்கிட்ட பேசுகிறப்போ மீடியாவில் பேசுகிறப்போலாம் மீடியாவில் என்ன சொல்கிறானுங்கன்னு பார்த்தீங்கன்னா, விஜய் மேலே எந்த தவறும் கிடையாது, அரசாங்கம் மேலே தான் தவறு, அரசாங்கம் தான் வந்து பாதுகாப்பு ஒழுங்காக தரல, அது தரல இது தரலன்றானுங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா மகாபலிபுரத்தில் அந்த மக்களுடைய காலில் போய் விழுந்து மன்னிப்பு கேட்டாராம். எதுக்கு மன்னிப்பு கேட்கணும்? தவறு செய்யாத ஒருத்தர் எதுக்கு மன்னிப்பு கேட்கணும்? அப்போ இவனுங்க ஒத்துக்கிறானுங்க விஜய் தவறு செஞ்சுருக்காரு அப்படின்றத விஜயும் ஒத்துக்கிறாரு, இவனுங்களும் ஒத்துக்கிறானுங்க. செக்மேட். அப்போ இவனுங்க நிகழ்த்திய அந்த சதி கோட்பாடு, விஜய் மேலே தவறு இல்லைன்னு சொன்னது எல்லாமே பொய், எல்லாம் பொய் 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 பொய். மோசமான கும்பலுங்க. பாஜகவை விட மோசம் தான் நம்ம வந்து அடையாளப்படுத்த வேண்டியது இருக்குது. உண்மையாலுமே இப்படி ஒரு கட்சி வரும்ன்றதெல்லாம் நம்ம இதுவரைக்கும் எதிர்பார்த்துருக்கவே மாட்டோம். அண்ணா, பெரியார், அம்பேத்கர், காமராஜர் அப்படி இப்படின்ட்டு வந்தாங்க வரப்போ, சரி பரவாயில்ல ஏதோ நல்ல தலைவர்கள் எல்லாம் முன் வச்சு வராங்க அப்படின்னு பார்த்தா இவங்க இருக்கிறதுலே மோசமானவனுங்க. தன்னுடைய சுயமரியாதை தான் அந்த 20 லட்ச ரூபா பணத்தை விட ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி கருதி அந்த 20 லட்ச ரூபா பணத்தையும் விஜய்க்கே திருப்பி அனுப்பிய அந்த சகோதரிக்கு எனது மனமார்ந்த பாராட்டுகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கூட்டிகிட்டு போனாங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு தான் கூட்டிகிட்டு போனாங்க. அவர் இங்கே வந்திருந்தா கூட அவ்வளோ செலவாகி இருக்காது, இவ்வளோ கஷ்டம் இல்லை அவருக்கு. ஆனால் இவருக்கு அவ்வளோ செலவு பண்ணியிருக்காரு. ஓ, கரூருக்கு வந்திருந்தா கூட அவ்வளோ செலவாயிருக்காது, ஆனால் இந்த மக்களையெல்லாம் அங்கே கூட்டிகிட்டு போனது தான் விஜய்க்கு அதிகமான செலவாம். முதல்ல இதுவே இந்த அம்மாவுக்கு வந்து தெரியல. விஜய் வந்துட்டு தனியார் விமானத்தில் சென்னையிலேருந்து திருச்சிக்கு போய் சேரணும், முதல்ல அதுக்கு எவ்வளோ ஆகும் அப்படின்றதெல்லாம் இந்த அம்மாவுக்கு தெரியாது. அதனால இவங்க இப்படி பேசுகிறாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் என்ன தோணும், பாருங்கள் இத்தனை குடும்பத்தையும் பஸ்ஸில் ஏற்றி இத்தனை 3 பஸ்ஸோ 4 பஸ்ஸோ சம்திங் இத்தனை பஸ்ஸுக்கும் விஜய் செலவு பண்ணுறாரு அப்படின்றது பெருசாக இருக்கும். ஆனால் அவங்களுக்கு ஒரு ஃப்ளைட்டு, ப்ரைவேட் ஃப்ளைட்டில் சென்னையிலேருந்து திருச்சிக்கு போக எவ்வளோ ஆகும், அதுக்கு பிறகு திருச்சியிலேருந்து விஜய் வந்து அவருடைய பவுன்சர்ஸு காரு இதெல்லாம் வந்து சேர்த்து போட்டு கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னா
எவ்வளோ ஆகும் அப்படின்றதெல்லாம் இந்த அம்மாவுக்கு தெரியாததுனால இப்படி பேசுகிறாங்க. அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவிலேருந்து விஜய் வர்றது ஒரே ஒரு நபர், அவர் வர்றதுக்கு கொஞ்சம் தான் செலவாகும், ஆனால் நம்மளை இத்தனை பேரை கூட்டிகிட்டு போகிறாரே அப்படின்னு சொல்கிறது தான் இவங்களுக்கு தோணும். ஆனால் இவங்க இத்தனை பேரும் போகிற செலவை விட விஜய்ன்ற ஒருத்தர் அங்கே கரூருக்கு வரக்கூடிய அந்த செலவுன்றது இதை விட அதிகமானது அப்படின்றது இந்த அம்மாவுக்கு தெரியாது. அந்த அளவுக்கு சொகுசில் வாழக்கூடிய ஒரு நபர் தான் இந்த விஜய். இது இந்த அப்பாவி மக்களுக்கு தெரியாததுனால என்னமோ விஜய் நமக்கானவர், நம்மவர், அவர் கண்ணெல்லாம் கலங்கினாரு, அவர் இப்படி இருந்தார் அப்படி இருந்தாருன்னு இவங்களுடைய இந்த ட்ராமாவெல்லாம் பார்த்து, இந்த ட்ராமா செட்டப் அது இது எல்லாத்தையும் பார்த்து அப்படியே நம்பிட்டு பேசுகிறாங்க. பாவம். அவர் சொந்த காசில் இவ்வளோ செலவு பண்ணணும்னு அவசியமே கிடையாது. அப்போ எந்த காசில் செலவு பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது? அவர் சொந்த காசில் தான் செலவு பண்ணணும், பின்ன யாருடைய காசில் செலவு பண்ணணும்? அவரால் தான் இத்தனை பேர் இறந்துருக்காங்கன்றது கூட இன்னுமே இந்த மக்களுக்கு புரியலை. இன்னும் அவர் சொந்த காசில் செலவு பண்ணுறதெல்லாம் பெரிய விஷயம், அவர் பண்ணணுன்ற அவசியமே கிடையாது, இன்னெல்லாம் பேசுகிறாங்க பாருங்களேன். இதுதான் இவங்களுடைய அறியாமையை தான் விஜய் அவருடைய தொழிலுக்கான முதலீடாக பயன்படுத்திக்கிட்டு இருக்கார். இது இந்த மக்களுக்கு புரியாது, என்ன பண்ணுறது? செய்யணும்னு அவசியம் கிடையாது, அவங்கள பார்க்க போகணும்னு எங்களுக்கு அவசியம் கிடையாது. அவர் இந்த மாதிரி கூட்டிகிட்டு போகணுன்ற அவசியமும் கிடையாதான், இவங்க அவரை போய் பார்க்கணுன்ற அவசியமும் கிடையாதான். அவரை போய் பார்க்கணுன்ற அவசியம் கிடையாதுன்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா எதுக்காக இப்போ போனீங்க? அவர் இந்த மாதிரி கூட்டிகிட்டு போக வேண்டிய அவசியமும் கிடையாதுன்னு சொல்கிறீங்கன்னா எதுக்கு அவர் கூப்பிட்டாரப்போ? இந்த கேள்வியெல்லாம் நீங்கள் எழுப்பணும்ல. அவர் தானே வந்திருக்கணும், நீங்கள் போயிருக்கக்கூடாதுல்ல. இதெல்லாம் ஏன் உங்களுக்கு தோணலை? அப்போ நீங்களே சொல்கிறீங்க போக வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்னு. அப்போ எதுக்கு போனீங்க? அவர் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாதான். என்ன இது? அவர் தான் செஞ்சாகணும், அவர் செய்ய வேண்டியது மட்டும்தான் இங்கே அவசியம். அவர் தான் மன்னிப்பு கேட்கணும், அவர் தான் காசு கொடுக்கணும், எல்லாமே அவர் தான் பண்ணணும். வேற யாருமே இதை பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. விஜயை தவிர வேற யாருமே இதை செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனாலும் அவங்கெல்லாம் செஞ்சாங்க, அவங்களுக்கு நாங்கள் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் அப்படின்னு தான் சொல்லணுமே ஒழிய விஜய் செய்ய வேண்டிய அவசியமே கிடையாது ஆனாலும் செஞ்சார், நாங்கள் போக வேண்டிய அவசியமே கிடையாது ஆனாலும் போனோம் அப்படின்றாங்க. என்ன மாதிரி எவ்வளோ அறியாமையில் தத்தளிச்சுக்கிட்டு இருக்காங்க பாருங்கள் இந்த மக்கள்லாம். மக்களுக்கு நம்ம அவரை அரசியலாக பார்க்கல, யாருமே சினிமா நடிகரை பார்க்கணுங்கிற ஒரு எண்ணத்தில் தான் இன்னமும் அலையிறாங்க. அதனால் அவங்களுக்கு வந்தாங்கனாலும் அவங்களுக்கு பாதுகாப்பு கிடையாது. அவருக்கு பாதுகாப்பு இருக்கோ இல்லையோ தெரியாது, நம்ம மக்களுக்கு பாதுகாப்பு கிடையாது. அதான் சொல்ல விரும்புகிறேன், வேறு ஒன்றும். கரூரை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு இதுவுமே கிடையாது, விளையாட்டு பொருள் எதுவுமே கிடையாது. அதனால் அப்படி இருக்கும்போது நம்ம கரூருக்கு ஒரு காமெடி நடிகர் வந்தாலும் ஒரு சீரியல் ஆக்டர் வந்தாலே போய் நின்று பார்த்துட்டு தான் போகிறோம். அப்படி இருக்கும்போது நம்ம போய் இவ்வளோ ஒரு ஆக்டர் இருந்தால் போய் பார்க்க மாட்டோமாண்ணா? எல்லாமே ஒரு கிரேஸ் தாங்க. நம்ம ஊரில் யானை போனாலும் நின்று பார்த்துட்டு தான் போகிறோம். அப்படி இருக்கும்போது இவரில் ஒரு பெரிய ஆக்டர் பார்க்காம நம்ம என்ன பண்ண முடியும்? அதான் எல்லாருமே ஒத்துக்கிறாங்க, ஒரு சினிமா நடிகரை பார்க்கறதுக்காக தான் போனோம் அப்படின்றத அந்த மக்கள்லாம் ஒத்துக்கிறாங்க பாருங்க. விஜய் ஒரு அரசியல்வாதியாவோ அந்த தாவேக்கான்ற கட்சி ஒரு அரசியல் கட்சியாவோ பார்த்துருந்தாங்க அப்படின்னா போயிருக்க மாட்டாங்க. ஏன்னா இவங்கெல்லாம் தொண்டர்கள் கிடையாது, இவங்கெல்லாம் ரசிகர்கள், விஜயை பிடிக்கும், அவ்வளோதான். சரி மக்களே, இந்த காணொலியை நான் இதோட என் பண்ணிக்கிறேன். நன்றி, வணக்கம்.